உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. கேரள மாநிலம் பாலக்கோட்டில் 2022ஆம் ஆண்டு நடந்த RSS பிரமுகர் கொலை வழக்கில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று அதிரடியாக கைது செய்துள்ளனர். 2022 ஏப்ரல் 16 அன்று RSS அமைப்பின் முன்னாள் மாவட்ட நிர்வாகியான SK சீனிவாசன் பாலக்காடு மேலாமுரி சந்திப்பில் உள்ள அவரது இருசக்கர வாகன உதிரிப்பாக கடையில் புகுந்த 6 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் மொத்தம் 71 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர். அதில் முக்கிய குற்றவாளியான பாலக்காடு மாவட்ட முன்னாள் PFI தலைவரான முகமது அலி சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் பதுகி இருந்ததாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் மற்றும் இன்டர்போல் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு முகமது அலி வந்திறங்கிய போது NIA அதிகாரிகள் அவரை அதிரடியாக கைது செய்தனர். இந்த கொலை சதித்திட்டத்தின் முக்கிய மூளையாக செயல்பட்ட முகமது அலி கொலையாளிகளுக்கு புகலிடம் அளித்ததாகவும் NIA தெரிவித்துள்ளது. இவரை பற்றி தகவல் கொடுப்போருக்கு 3 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் NIA அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முகமது அலியின் இந்த கைதை தொடர்ந்து இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. கைது செய்யப்பட்ட முகமது அலி விரைவில் கேரளாவுக்கு கொண்டு வரப்பட்டு கொச்சியில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.